ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறாங்க அப்படின்னா தீர்த்தமலைக்கு தான் வந்து போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் வாய்ஸ் இப்படி வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. டைம் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1:40 ஆகுது. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுடைய டீம்மேட்ஸ் வராங்க. யோகா சார், கார்த்திக் அண்ணா, குமார் அண்ணா, இவங்க எல்லோரும் கூட சேர்ந்து நம்ம வந்து தீர்த்தமலை உச்சிக்கு வந்து இன்றைக்கி போகிறாங்க. அங்கே நம்மளுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து மோகன்ன்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு 4 மணிக்கு அடிவாரத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். வாங்க, நான் போய் ஜாயின் பண்ணிதேன், உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக வந்து தருமபுரிலேருந்து திருப்பத்தூர் அரூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரூர் ரோட்டில் தான் போகணும். கரெக்டாக இங்கேருந்து அரூருக்கு ஒரு 38-40 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து தீர்த்தமலையோட அடிவாரம். அங்கே கண்டிப்பாக போய் ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் கூப்பிடலாம். இன்னும் நம்மளோட டீம்மேட்ஸ் ஒன்றும் வரல, அதுக்காக தான் நம்ம வந்து யாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. நல்லா இருக்கு சார், உங்களுக்கு கேப் நல்லா இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு வந்து நாங்கள் தீர்த்தமலை அடிவாரத்துக்கு வந்து வண்டி போய் ஸ்டாண்டில் போட்டு அங்கேருந்து கால் பண்ணதுக்கு அவர் நீங்கள் மேலே போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் மோகன்ஜி. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோங்க அப்படின்னா அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து சரி கீழே கோயில் வெளியும் போகலாம், தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வெளியும் போகலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீர்த்தமலைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது. சரி, ஓகே, விட்டுருங்க, அது வேண்டாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் வந்து அடியில் கோயில் ரீச் ஆனதுலேருந்து மேலே ஏறிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45க்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களான அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தீர்த்தத்தை எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அங்கே தான் வந்து நம்மளுடைய டீம்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நம்ம வந்து மேலே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருட்டுன்றதுனால போகிற எல்லா டிவிஷனும் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ போயிட்டு வரும்போது வேணால் வந்து எல்லா வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். முக்கியமான இடங்கள் என்னென்ன இடங்கள், ஸோ நாங்கள் எங்கென்ன போனோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 4:50க்கு வந்து ஏற ஆரம்பித்தோம். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தாக மட்டும்தான் இருந்தது. ஏறுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது தான். எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து செல்லு டார்ச் யூஸ் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். உச்சிக்கு போய் சேர்றதே கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் யாருமே வந்து சென்ட்ரல் நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருந்தேங்க. ஆனால் கீழே நாங்கள் கேட்கும்போது சொன்னது என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஏறுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரமும், ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம், வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மதியம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் ஏற ஆரம்பித்தது வந்து 4:50க்கு ஆரம்பித்து ஃபைனலாக 6:20க்குலாம் மேலே ரீச் ஆகிட்டு அங்கே வந்து சூரிய உதயத்தை வந்து ரொம்ப அழகாக ரசித்தோம். நாங்கள் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மலைக்கு மோஸ்ட்லி போகிறது வந்து கடவுள் வழிபாடு ப்ளஸ் 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தா அந்த நேச்சர், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றுல போய் நிச்சா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீல் வந்து எங்கேயும் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் மேலே கரெக்டாக 6:20க்கு வந்து நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டோம். ஒவ்வொருத்தரும் வந்து மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீர்த்தமலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருவதமலை இருக்குது இல்லையா, அதுலனாலையும் கடப்பாரை வச்சு ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு வே ஆஃப் ட்ராவலிங் தான் வந்து இந்த தீர்த்தமலை அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ரிஸ்க், அது வந்து சொல்ல முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி போயிட்டு அங்கே தீப யாத்திராங்கிறது சார் வெல்டன். கடவுளர் இல்லைன்னா அது கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு தான் நானும் சொல்லுவேன். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து மேலதாளங்கள் முழங்க அப்படின்றத விட சங்குநாதங்கள் ஒலிக்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமோகமான சூரிய உதயத்தை பார்த்தோம். கடவுளுக்கு மனசார வந்து உண்மையான பிரார்த்தனைன்றது அங்கே தான் செய்ய முடியும் அப்படின்றது நான் உணர்ந்தேன். ஏன்னா
நான் வந்து சாமியை மேலே எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து தீர்த்தகிரீஸ்வரரை கும்பிட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐயர்மார்களுடைய பிஹேவியரையும் அங்கே வந்து நாம் நம்மளுடைய கையில் செய்த அந்த பூஜை எல்லாத்தையும் பார்க்கும்போது கடவுள் இருக்கிற இடம் வந்து கீழே கிடையாது மேலே அப்படின்னு எனக்கு கூட வந்த எல்லா டீம்மேட்ஸ்கிட்டையுமே சொன்னேன். ஏன்னா அது மாதிரி ஒரு சில இன்சிடெண்ட் வந்து கீழே நடந்தது. அதை தான் சொல்கிறேன். நம்ம கூட பாரு இந்த ஐயர்லாம் இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவானியிலேருந்து வந்தார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக ஒரு 12 பேர் தான் போனாங்க, அதிகமாக கூட போகலை. ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ரெகுலராக போகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பேர் 7 பேர் வந்து ரெகுலராக போகிறவங்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க தான் வந்து சிவலிங்கத்தை அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொன்னாங்க என்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து நாங்கள் மேலே போகிறோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவரோட நம்பர் தரேன். அவர் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு நீங்கள் எப்போ போகிறாங்க பிளான் பண்ணி நீங்கள் மேலே கோயிலுக்கு போகும்போது போகலாம். ஆனால் கம்பல்சரி போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஏற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கவும் போங்க. ரெண்டாவது விஷயம், எல்லா மலை மாதிரி வந்து பிடிச்சிட்டு ஏறுறதுக்கெலாம் அங்கே எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் மேலே ஏறணும். எல்லா இதையும் முடித்து அங்கே எப்படி கீழே ஒரு சாமிக்கு பூஜை நடக்கணும் அதே மாதிரி தான் மேலேயும் நடந்தது. 3200 அடி உயரத்தில் இந்த பூஜைகள் சிறப்பாக முடிஞ்சு நாங்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அல்டிமேட். ரெண்டாவது விஷயம், அங்கே வந்து சப்தகன்னிகளுடைய சிலை இருக்குது. மேலே வந்து நீங்கள் உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா தான் அது வந்து எனக்கு ஒரு விடை தெரியாத மர்மமாகவும் இருக்குது. அங்கே உள்ள யாருமே போக முடியாது. ஆனால் அங்கே சப்தகன்னிகளுடைய அந்த சிலை இருக்குது. அது தானே உருவானதா என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பாருங்கள், இதுதான் வந்து டாப் எண்டு உச்சி. ஆக்சுவலாக இந்த ஆங்கிளில் தான் வந்து ஏறணும். வித் எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. அசாம்லாம் போயிட்டு வந்தான். ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் அசாமுக்கு, நேபாளுக்கு, பங்களாதேஷ்க்குலாம் போவான். சாமி இருக்கு எங்களுக்கு நடராஜர் சிவராத்திரி எடுத்து வச்சது. சரி, நீங்கள் வெளியே வந்தால் வந்து நான் சொன்னீங்களா கன்னிமார்கள், அவங்களுடைய சப்தகன்னிமார்களா உள்ளே போய் பார்க்கறது ரொம்ப தெரியுதா? இது தெரியலையா? தெரியல. நீங்கள் டேரெக்டாக போய் விஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அது என்னென்னா லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கிளியராக தெரியல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து போர்ட்ரேட்டாக திருப்பி உண்மையாகவே இந்த இடத்துல போய் செதுக்கிறது ரொம்ப அதிசயம்னா உண்மையாக அது வந்து சுயம்பா உருவாயிருக்குன்றீங்களா? சுயம்பா உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்ட வரையும் அது எந்த காலத்தை சார்ந்தது, எப்போ உருவாச்சுன்றது இங்கேருந்து பார்த்தங்க அப்படின்னா கீழே இருக்கிற வியூ தெரியுது. ஆனால் இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தீர்த்தமலையோட அடிவாரம் தான் அந்த லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோட்டேஸ்வர் இருக்குது பாருங்கள். நம்ம அங்கேயும் போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ரொம்ப ஒரு அற்புதமான பிளேஸ் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம், இறங்குறது ஏறுறது கொஞ்சம் எல்லாம் டஃப்பாக தான் இருந்தது. நைட்டு இறந்தனால என்னவோ தெரியலையே, என்னன்னு தெரியல. வெடியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக டயர்டாக இல்லை. பட் ஆனால் இறங்கும் போது நாங்கள் 4 மெம்பர்ஸ் மட்டும் ஸ்லோவாக தான் இறங்கினோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக. கோட்டைக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா பூனை காசில் வச்சுக்கணுங்க. நானும் காலில் நான் ஆஃப் லோயர் போட்டிருந்தேன். இது கட்டியிருந்தார் லிஸ்டி. அதனால் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாலடிஞ்சு தான் இருக்குது. என்ன அப்படின்னு தெரியல. ஸோ உள்ளே போகிறதுக்கு ஒரு தயக்கமாக தான் இருந்தது. எதையும் மாரி குமாரனை எல்லோரும் சேர்ந்துட்டு தான் உள்ளே போயிட்டு இங்கே அறைகள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு அறையிலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. கிணறு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னு கிளியரிட்டியே தெரியல. ஆனால் ஒரு வரலாறு சான்று இந்த இடத்துல கம்பல்சரி இருந்திருக்கான அடையாளம் வந்து என்னென்னா அந்த கோட்டை சுவர் தான்.
எங்கேயோ பூனை காசு இருக்குதுண்ணா. எங்கேயோ பூனை காசு இருக்குது. டிச்சர்சி கிணறா? கிணறு மாதிரி அப்படியே அறாதையாக போகுதுங்க. இது ஒரு அறை, அது ஒரு அறை. அது கிணறு. இங்கே வந்து நேரத்துக்கு கோட்டை கட்டினான்னு தான் இல்லையப்பா. அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இதா? தீர்த்தமலை அப்படின்னாவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா வீடியோவில் இருக்கிற மாதிரி வெள்ளி கிணறு அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃபும் எனக்கு தெரிஞ்சாங்க இல்லை. ஆனால் அவங்க இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா, பல காலத்தில் வந்து தண்ணி வந்து வெள்ளை நிறத்தில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த தூய தண்ணீரை வந்து இங்கிருந்து கோட்டைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் அது வெள்ளி கிணறு மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வெள்ளி இருந்ததாகவும் எடுத்ததாகவும் எந்த ஒரு வரலாறும் நமக்கு இது வரையும் தெரியலை. அது உண்மையாகவும் நமக்கு புரியாது. ஆனால் கட்டிட அமைப்பு வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த ஆட்சி காலம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய பல்லவரோட ஆட்சி காலத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டிட அமைப்பு சூப்பராக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செங்கலோட சைஸ் எல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது தொடர்ந்து நாங்கள் எங்கே பண்ணிட்டுங்க அப்படின்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து கீழே வந்து முடிச்சிட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு பெருசாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நைட்டில் காலையில் விடிகாலம் இறந்தனால எங்களால் ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ரிட்டன் வரும்போது கவர் பண்ணதை தான் உங்களுக்கு நான் இன்டிமேஷனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போகிறது அப்படின்னா போயிட்டு வாங்க, பத்திரம், பி ஹாப்பி.